ஹலோ வணக்கம். இப்போ நம்ம காரைக்குடிக்கு அருகில் உள்ள பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோம்னா விண்டேஜ் கார் மியூசியம் இருக்குது பாருங்கள். இது பேர் செட்டிநாடு விண்டேஜ் கேலரி. இங்கே பழைய காலத்து கார்கள்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த வருடம் கார்லாம் எங்கெங்கே ஓடினது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே நாங்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இது பேர் விண்டேஜ் கேலரி. இது உள்ளே வர்றதுக்கு அடல்ட்டுக்கு 100 ரூபா, பெரியவங்களுக்கு 100 ரூபாய், சிறியவர்களுக்கு 50 ரூபாய், வெளிநாட்டுக்காரங்களுக்கு போடலை. டைம் 9 to 6, செவ்வாய்க்கிழமை விடுமுறை. ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம். இதை பார்த்தா நான் சொப்பன சுந்தரி கார் மாதிரி இருக்கேன். இருங்க, நான் ஒரு ஜோக்கு சொல்லிக்கிறேன். இதாங்க நம்ம கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த கார் தான் இது. என்ன, இந்த சொப்பன சுந்தரி வச்சிருக்க கார் நீ வச்சிருக்க, இந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, அந்த கார் தாங்க இது. ஓகே, சரி சொல்ல வாங்க. இது பிளைமவுத் காருங்க. இது தமிழ்நாட்டின் தலை சிறந்த கவிஞர், அரசவை கவிஞராக இருந்தவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் யூஸ் பண்ண காருங்க இது பிளைமவுத்து. இது 1951 பிளைமவுத் சவாய் காருங்க. அது ஓகே, கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் யூஸ் பண்ண காரு இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, இந்த மியூசியத்தில் வந்தால் பார்க்கலாம். இந்த பார்க்குறப்பவே புள்ள இருக்குது உண்மையிலே. கவியரசர் அல்லவா அவர் 5000 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்கிறார், புகழ்பெற்ற கவிஞர். அவர் வச்சுருந்த காரு முன்னால் நின்று நான் ஃபோட்டோ எடுக்கிறதுல நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். நன்றி. இது 1931 1933 காருங்க. அது ஆஸ்டின் 10th ரூரர் காரு, மேட் இன் இங்கிலாண்டு. ஓகே, இந்த காரு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆச்சு, அது 67 92 வருஷம் காருங்க. அது இந்த கார் இன்ஜின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு லிவர் இருக்குது, இந்த லிவரை வச்சு சுற்றலாம். அப்படி லிவர் ஸ்டார்டிங் ஆல்சோ எலிஜிபிள் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட்டு. இது மோரிஸ் மைனர் அப்படிங்கிற காரு, 1951 மாடல், 1951 மாடல். இது இப்போ இருக்க அம்பாஸ்டருக்கு முன்னால் வந்த காரு. அம்பாஸ்டருக்கு அப்பான்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான். ஓகே, அடுத்து இது ட்ரையம் காருங்க. சகச்சேவர்னு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டாண்டர்டு ஹெரால்டு மோட்டார் கம்பெனி, 1951 1951 மாடல் காரு. ஓகே, ஸ்டாண்டர்ட் மோட்டார் ப்ராடக்ட்ஸ், ஓப்பன் டைப் கார் இது. ஓகே, இந்த காரில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டாக்க, இந்த பின்னால் இருக்க 2 வீலுமே பெண்டான மாதிரி இருக்கும். ஸ்டாண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ இருக்க டிசைன் இதுதான். ஓகே, இப்போ இது 1948 1948 மாடல் காருங்க, மோரிஸ் மைனர் காரு. இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கனாக்க, இந்த சீட்ஸை ஃபோல்டு பண்ணி உட்காரலாம். அந்த ஒரு மாடல், சீட்டை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இது அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. இது ஸ்டாண்டர்ட் 10. ஓகே, 1975 மாடல், 1975 மாடல் காரு, ஸ்டாண்டர்ட் 10. ஓகே, இது பிரீமியர் பத்மினி. இது எல்லோரும் பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகே, பிரீமியர் பத்மினி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளை யூஸ் பண்ணுறது. இந்த நாளாக இந்த வண்டி யூஸ் பண்ணேன், இப்போ இதெல்லாம் காணோம். சிறு வயசு குழந்தைகளை, இது அந்த காலத்தில் உள்ள சின்ன பிள்ளைகள் ஓட்டக்கூடிய மிதிவண்டி, அந்த ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டர்லாம் பாருங்கள். இது அந்த காலத்து வரிசையாக பாருங்கள். ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, ஸ்கூட்டர் சைக்கிள் மாதிரி இருந்திருக்கு. இது மொஃபட் மாடலுங்க, அந்த காலத்து மோட்டர் சைக்கிள். இது 1 லிட்டருக்கு 90 கிலோமீட்டர்ஸ் போகும். 90 கிலோமீட்டர் பெர் லிட்டர் போன வண்டி இப்போ மியூசியத்தில் இருக்குது. இப்போ இது அதோடய பரிணாம வளர்ச்சி, கொஞ்சம் அட்வான்ஸு. இது M50 M80க்கு முன்னால் வந்த மாடல்.
அது ஃபுல்லாக வந்து இட்டாலியன் பிராண்டு வரிசையாக இருக்குது பாருங்கள். இட்டாலியன் பிராண்டு. இந்த ஸ்கூட்டர் அப்போ எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படியே மாறிட்டு வருது பாருங்கள். லேம்பே, எப்படி இருப்பாருங்க அந்த காலத்து. இப்போ நீங்கள் வெஸ்பா ஸ்கூட்டி பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வெஸ்பாவுக்கு முன்னால் வந்த மாடல்கள். அப்படியே வளர்ச்சி வருஷம் எப்படியே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. இது சின்ன பிள்ளைங்க ஓட்டுற வண்டி, எப்படி வருடங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துட்டுருக்கு டெக்னாலஜி வைஸாக. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்ப்போம். இந்த கேமராலாம் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா மட்டு ஜிபின்னு பேர், MU-20 மட்டு. இதில் என்ன போட்டிருக்குன்னா 1951 மாடல். ஓகே, அப்போ யூஸ் பண்ண ஜீப்பு. இது வந்து அமெரிக்கன் மாடல். இது வேர்ல்டு வார் டைத்தில் யூஸ் பண்ண ஜீப்பு. வேர்ல்டு வார், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்போ வந்தது ஹிஸ்ட்ரியை பாருங்கள். அப்போ யூஸ் பண்ண ஜீப்பு தான். ஓகே, இது வந்து கெடுதா காருங்க, 1951 மாடல், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார் இது வந்து. ஓகே, பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். லுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, இதை நான் பேசியாச்சு ஏற்கனவே. இது கரகாட்டக்காரரில் வந்த காரு, சொப்பன சுந்தரி கார் இது வந்து. ஓகே, இந்த சொப்பன சுந்தரி கார் வந்து 1961 தயார் பண்ணது. அதாவது 1961 மாடல், செவர்லேட் பெல் ஏர், 4 டோர் ஹாட் டாப், ஜெனரல் மோட்டார்ஸ், GM USA, செட்டிநாடு விண்டேஜ் கார். ஓகே, ரைட். இந்த கார் பார்த்தீங்கன்னாக்க 1824 மாடல், 101 வருஷம் ஆச்சு. இப்போ 1925 நம்ம, இப்போ 2025 இருக்கோம் நம்ம. ஓகே, அப்போ 1924 தயார் பண்ண மாடல், 101 வருடங்கள் ஆச்சு. இப்போ இன்னொன்று ஒரு ஸ்பெஷாலிட்டி, இங்கே இருக்கிற எல்லா கார்களுமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஓட்டிகிட்டு போகலாம் வரலாம். மியூசியங்கிறதுக்காக வந்து ஓடாத காரில் வைக்கலாம். அவங்க வந்து எல்லா காரும் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வண்டியை பார்த்துட்டு போகலாம். ஓகே, இந்த கார் வந்து யாரும் கேட்டால் விலைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கங்க. பார்க்க, ரசிக்க, பாதுகாக்க. யாரும் விலைக்கு நீங்கள் 1 கோடி கொடுத்தா கூட இந்த காரில் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து. ஓகே, சரி, ரைட். இது அந்த காலத்தில் கிராமஃபோன். கிராமஃபோனுங்க, அது வந்து கரண்ட்டே இல்லாமல் பாடும். பாருங்க, இது வந்து இசை தட்டும்பாங்க, ரெக்கார்டு, பழைய பாட்டு. இது அந்த காலத்தில் உள்ள டேப் ரெக்கார்டர் இப்படி தான் இருக்கும். 1965 மாடல், 1965 மாடல். பழைய திரைப்படங்களை பார்க்கலாம் இந்த மாதிரி டேப் ரெக்கார்டர். சூப்பர் பாட்டில் ஆஃப் பண்ணிருக்க போதும், அப்போ காப்பிரைட் வந்துட போகுது. இது வந்துங்க பயோஸ்கோப்பு. இந்த படங்கள்லாம் வர்றதுக்கு முதல்ல மக்கள் இதில் தான் திரைப்படங்கள்லாம் பார்த்தாங்க. பயோஸ்கோப் பார்க்கலாம் பாருங்க. தெரியுதா? ஓகே, சூப்பர் சூப்பர். பயோஸ்கோப்பு. இந்த கேமரா நாளைக்கு ஒரு போட்டோஸ் அப்பா, அந்த காலத்து போட்டோ முன்னாடி இதெல்லாம். இது அந்த காலத்து கேமராங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். அந்த காலத்து கேமரா பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்கு. அதுக்கப்புறம் கேமரா எப்படி வந்தது? ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். ஓகே, இது மோரிஸ் மைனர் காரு, 1951 மாடல். ஓகே, கேமராவுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி பாருங்க.
கேமரா வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ செல்ஃபோனில் பார்க்குறோம், நம்ம செல்ஃபோனே டிஜிட்டல் கேமராலாம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி கேமராலாம் இருந்தது, இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது. இந்த கேமரா பாருங்கள், இது 200 வருஷங்கள் பழமையான கேமரா. ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். இப்போ நம்ம செல்ஃபோனில் ஒரு நாளைக்கு 1000 ஃபோட்டோ எடுக்கிறோம், 2000 ஃபோட்டோ எடுக்கிறோம். பாருங்கள், அந்த காலத்தில் இதுதான், ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். புகைப்படம், அதை எடுத்து கழுவுவாங்க, அதை வந்து நிழற்படம். ஓகே, இது 1960 வந்து ஆட்டோங்கிறது வந்து முதல்ல கை ரிக்ஷா வந்துச்சு, அப்புறம் சைக்கிள் ரிக்ஷா, அதுக்கப்புறம் முதல்ல வந்த ஆட்டோ இதாங்க. இட்டாலியிலேருந்து வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே ஓடிக்கிட்டு இருந்த ஆட்டோ இது. ஓகே, இதுதான் 1960 மாடல். லேம்பர் ஸ்கூட்டர் இருந்துச்சுல, அதே கம்பெனி. இது வந்து லேம்பரட்டோ கம்பெனி தான் இது வந்து. ஓகே, சரி. இந்த குதிரை வண்டி எப்படின்னு பாருங்க. இதெல்லாம் இது ஜட்கா வண்டி. இது வந்து குதிரை வண்டி. அந்த கால குதிரை வண்டியிலனா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. நாங்கள் குதிரை வண்டியில் போயிருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி குதிரை வண்டி, இந்த மாட்டையும் பூட்டி ஓட்டுவாங்க. ஆமாம், மாட்டையும் குதிரையும் பூட்டி ஓட்டக்கூடிய வண்டிகள் இது. ஓகே, ரைட். இப்போ அந்த காலத்து வீடியோ கேமராஸ் எல்லாம் பாருங்கள். வீடியோ கேமராஸ், அப்புறம் ஹேண்டி கேமராஸ், அதோட வளர்ச்சி எப்படி இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு. இது அந்த காலத்து ரேடியோஸ்லாம் பாருங்கள். அந்த காலத்து ரேடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மர்ஃபி ரேடியோவில் இருந்து ஹோல்டிங் பெல்லோஸ், இது என்னது, இந்த ரேடியோ பாருங்கள். இதில் தான் நாங்கள் பாட்டு கேட்டோம் ஒரு காலத்தில். சின்ன வயசில் இந்த மாதிரி ரேடியோ தான் இருக்கும், அதில் பாட்டு கேட்டோம். எல்லாம் மர்ஃபி, இதெல்லாம் பழைய கேமராஸ் பாருங்க. பாருங்க, 100 வருடங்கள் பழமை வாய்ந்த கடிகாரம். என் உயரத்துக்கு மேலே இருக்குது, 1.5 மட்டத்தில் இருக்குது. ஓகே, அப்புறம் வேற ஓகே. இது பிலிப்ஸுங்க, பிலிப்ஸ் ரேடியோலாம் பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது. இப்போ ரேடியோவே கிடையாது. இப்போ எஃப்எம்னு சொல்லி சின்ன டப்பாவில் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், ரேடியோஸ்லாம் பாருங்கள். இந்த ரேடியோ பாருங்கள், எல்லாம் பல ரேடியோக்கள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கேமராஸ் எல்லாம் பாருங்கள், அப்போ நம்ம யூஸ் பண்ண கேமராலாம் எப்படி இருந்தது, அதோட பரிணாம வளர்ச்சி இப்போ எப்படி இருக்கு. இந்த ரேடியோவை பாருங்க. இது பழைய காலத்து கடிகாரங்களை பாருங்க. பழைய காலத்து கப்பு, நானும் கப்பு வாங்கிட்டேன். கப்பு தான் முக்கியம், தலைவரையும் பாருல, அது மாதிரி நானும் கப்பு வாங்கிட்டேன் பாருங்க. ஓகே, ரைட். இந்த வெள்ளைக்காரை யூஸ் பண்ணுறது லைட்டர், ஆஸ்ட்ரே எல்லாம் பாருங்கள் எப்படிலாம் இருக்குது. இவ்வளோ யூஸ் பண்ணுறான் பாருங்கள் வெள்ளைக்காரன். இதுக்கு பேர் என்ன, இந்த வாயில் வச்சு ஊதுவாங்களே, அதுவும் தெரியல. இந்த அந்த கால ரேடியோலாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம சின்ன வயசில். நாங்கள் யூஸ் பண்ண ரேடியோ தான் அதெல்லாம் சின்ன வயசில். பிலிப்ஸு
எல்லாமே இருக்குது. டேப் ரெக்கார்டர். ஃபோனை பாருங்கள், பழைய காலத்து சுற்றுற ஃபோனு சுற்றிக்கிட்டே இருப்பான், டயல் ஃபோன். இப்போ இந்த மாதிரி ஃபோன் யார் வீட்லேயும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் அந்த கடத்தை இப்படி தான் ஒரு ஃபோன் வச்சுருந்தோம், சுற்றிக்கிட்டே இருப்பான். ஆமாம், அதுவும் இந்த கால் புக் பண்ணி பேசணும். இந்த கால் கிடைக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். சென்னை புக் பண்ணி பேசணும்னா 1 மணி நேரம் கழிச்சு கால் வரும். ஆமாம், இந்த அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்திருக்கு. அப்படி அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், இது பழைய டேப் ரெக்கார்டர். இந்த மாடல்லாம் போச்சு, இப்போ எல்லாம் அப்சல்யூட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கிராமஃபோன்லாம் பார்க்குறப்ப என்னுடைய மனம் பின்னோக்கி செல்கிறது. நான் காலேஜில் படிக்கிற காலத்தில், நான் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன், மதுரை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதில் இந்த மாதிரி தான் இருந்தது கிராமஃபோன். இசை தட்டுக்கள் இருக்கும், பாட்டுக்கெல்லாம் அதில் தான் இருக்கும். நாங்களே சுற்றி விட்டு பாட்டை கேட்டோம். வச்சுங்களா, இது கரண்ட்டு இல்லாத நிலையில் உள்ள மின்சாரம் வர்றதுக்கு முதல்ல வந்த கிராமஃபோன். எங்கள் வீட்டில் கரண்ட்டு வந்துருச்சு. கரண்ட் மூலமாக இசைத்தட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த ஊசியை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டோம். இந்த பழைய எண்ணங்கள்லாம் எனக்கு வருது. அது அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிளாக் சொல்கிறாங்க 1770 மாடல் அப்படிங்கிறாங்க. கிளாக் ஒரு 1.5 மட்டும் இருக்குது. 1770 பார்த்தீங்கன்னா 1770, 230, 250 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கிளாக் தாங்க, கடிகாரம். அப்புறம் அதெல்லாம் பாருங்கள், பெட்டர் பாக்ஸ் லைட்லாம் பார்த்துக்கிட்டீங்களா நீங்கள்? பெட்டர் பாக்ஸ் லைட்டு ஒரு காமெடியாக சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த பெட்டர் பாக்ஸ் லைட் தான் வேணுமா அப்படிங்கிற காமெடியெல்லாம் அதில் தான் வந்தது. இட்ஸ் கால்டு பெட்டர் பாக்ஸ் லைட்டு. இது ஹரிக்கேன் லைட்டு. இது ஹரிக்கேன் லைட்டு இந்த காலத்து ஜென்ரேஷன் பார்த்துக்க மாட்டாங்க. இல்லை, பல்பு வந்துருச்சு. இது ஹரிக்கேன் லைட். ஓகே, இது எய்கி. அந்த காலத்து சினிமா ப்ராஜெக்டர் தான் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் படத்தை ஓட்டுவாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் 3 இடைவேளை விடுவாங்க. இப்போலாம் ஒரே இடைவேளை தான். இந்த முதல் இடைவேளைக்கு முன்னால் ஒரு இடைவேளை இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு இடைவேளை இருக்கும். 3 இடைவேளை ஒரு தான். அந்த ஒரு ரோல் தான் வச்சு ஓட்ட முடியும் அந்த காலத்தில். இது ப்ரொஜெக்டர். சரிங்க சார், வேறு எதுவும் இருக்கா இதில்? இப்போ எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த காலத்தில் இப்படிலாம் கார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார் எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இப்போ கடைசியாக கவியரசு கண்ணதாசன் யூஸ் பண்ண காருக்கு முன்னால் இது பேசிக்கிட்டு இருக்கேன். இது பிளேமவுத் சவாய் 1951 4 டோர் ஹாட் டாப் கிறிஸ்லர் USA கார்பரேஷன். ஆமாம், இது கவியரசு அவர்கள் யூஸ் பண்ண காரு, பிளைமவுத். ஆமாம், நீங்களும் உண்மையிலேயே எங்களுக்கு இந்த இது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு. நீங்களும் பிள்ளையார்பட்டி வந்தீங்கன்னா அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான். இந்த விண்டேஜ் கார் பிசி யூஸ் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு போங்க. நீங்கள் நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.